சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலம் பிரபலமானவர் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இவரது கணவர் கடந்த ஆண்டு மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் பல மாதங்களாக வெளியில் தலை காட்டாமல் இருந்த இவர் கணவர் மறைவு குறித்து கண்கலங்கி பேட்டி அளித்துள்ளார். சன் தொலைக்காட்சியில் 2010ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை ஒளிபரப்பான இந்த தொடரில் ராகினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இந்நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள ஸ்ருதி சண்முகப்பிரியா, அதில் நீண்ட இடைவெளிக்கு பின் என் கணவரின் மரணத்திற்கு பின் நான் ஒரு நேர்காணலில் பங்கேற்றுள்ளேன். நான் என் கணவர் அரவிந்த் இல்லை என நினைக்கவே இல்லை. என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்பது தெரியும். அரவிந்த் மேல் இருக்கும் காதல் அப்ப இருந்ததை விட இப்ப அதிகமாகவே உள்ளது. நான் எங்கு சென்றாலும் அவர் என்னுடன் இருப்பதாகவே உணர்கிறேன். அரவிந்தின் மரணத்தை நிறைய பேர் ஆராய்ச்சி செய்தார்கள். மரணத்தை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவரின் மரணத்திற்கு என்ன காரணம் என தெரிந்து என்ன நடக்கப் போகிறது அதனை எல்லாம் வெளியே காட்ட எனக்கு விருப்பமில்லை. ஒரு நாள் இரவு அரவிந்தின் புகைப்படத்தை பார்த்து எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஏன் நடந்தது என்று நினைத்து பார்த்து கோடி முறை அழுதிருக்கிறேன் என்று ஸ்ருதி சண்முகப்பிரியா அந்த பேட்டில் உருக்கமுடன் பேசியுள்ளார்.